அதிரை பண்பலை 90.4 வழியாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, இன்னைக்கு என்ன சிறப்பு தினம் அப்படின்னு உங்க யாராலையுமே கேட்க முடியாது. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பிரபலமான தினமா கூட இந்த தினம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல தேதி என்னன்னு பாருங்களேன். நவம்பர் 14. சிற்றரும்புகளுக்கும் சீர்மிகு எதிர்கால விருட்சங்களான சிறார்களுக்கும் அற்புதமான பெரியவர்களுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உலகத்துடைய எதிர்காலத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுதாங்க குழந்தைகள் தினம். நவம்பர் 14 ஏன் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுது, யாரால அனுசரிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம குழந்தைகள் தினமா அனுசரிக்கிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் நேரு அவங்களுடைய பிறந்த நாளை நம்ம குழந்தைங்க தினமா அனுசரிக்கிறோம்னா, பொதுவா அவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. குழந்தைங்க மேல அதிகமான அன்பும் அக்கறையும் பாசமும் காட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே அவங்களுடைய நினைவாவும் இந்த தினம் குழந்தைகள் தினமா அனுசரிக்கப்படுது. இந்த தினத்துக்கான நோக்கம் என்ன தெரியுமா? குழந்தைங்களுடைய வளர்ச்சியை நம்ம கண்காணிக்கணும். அவங்க கரெக்டா ஸ்கூலுக்கு போறாங்களா, எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையான கல்வி கிடைக்குதா, குழந்தைங்களுக்கான உரிமைகள் அப்பப்போ சரியான நேரத்துல கிடைக்குதா அப்படின்ற எல்லா தகவலையுமே நம்ம சரியா ஆராய்ஞ்சு அவங்களுக்கு தேவையான உரிமைகளை நம்ம மீட்டெடுத்து கொடுக்கணும். குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத பெற்றோர்கள் தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். நாளைய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பா குழந்தைங்க நம்ம கையில ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. சோ நாளைய சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குழந்தைங்களை நீங்க வளர்க்கணும். என்ன நேயர்களே, இந்த அழகான குழந்தைகள் தினத்துல உங்க வீட்டு குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கி அவங்கள உற்சாகப்படுத்தி இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லுங்க. அதிரை பண்பலை 90.4 சார்பாகவும் அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போவது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நமது சமூகம் நமது நலன்.